2025 ஆரம்பமே அமக்களமாக நெகட்டிவில் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல சைனாக தான் நம்ம பார்க்கணும். ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய 26 ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ரிட்டர்ன் குறைந்தபட்ச ரிட்டர்ன் 16% இருக்குது, அதிகபட்ச ரிட்டர்ன் 28% இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கோலை மனசில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லட்சாதிபதினு சொன்னால் 10 லட்சம் ரூபா இருந்தாலே அவர் மிகப்பெரிய ஆள். இன்னைக்கு ஆனால் 1 கோடி ரூபா இருந்தாலே நம்மளுக்கு போதுமான செலவுகள் ஆகிறதில்ல. கோடீஸ்வரர் ஆகிறது தான் உங்களோட லட்சியமாக இருக்கணும். அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் ஒரே வழி அப்படிங்கிறது. வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025 நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, சார் நான் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன், எஸ்ஐபி இல்லை லம்சம் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன், ஆரம்பமே லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் மாதிரி மார்க்கெட் கிடுகிடுன்னு இறங்கிட்டே இருக்கேன் சார், நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேள்வி கேட்டிருந்தாங்க. 2025 உங்களோட முதலீடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2025 ஆரம்பமே அமக்களமாக நெகட்டிவில் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல சைனாக தான் நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டு ஏற்ற இறக்கங்களோடு இருந்தால்தான் உங்களுக்கு ஆவரேஜிங் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஏற்கனவே மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு அந்த பயம் இருக்கிறது நியாயம்தான். அதை விளக்குறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஒரு 1 லட்சம் ரூபா பணம் இருக்குது நம்மள்கிட்ட, அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 25 வருஷம் கழித்து இந்த மார்க்கெட்லேயே ஒரு 25 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 45 லட்சமாக இருக்கும். அதே 1 லட்சம் ரூபா பணத்தை நம்ம ஒரு எஸ்ஐபி அடிஷ்னலாக ஒரு 5000 ரூபாய் எஸ்ஐபியோடு சேர்த்து நம்ம இந்த வாலட்டைல் மார்க்கெட்டில் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா இருக்கும். வெறும் 1 லட்சம் ரூபா 41 லட்சமாக மாறும். 1 லட்சம் ரூபா எஸ்ஐபி 5000 ரூபாயோட இருந்தால் 2 கோடி ரூபாயா மாறுது. இந்த மேஜிக் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை பொறுத்து தான். இது ஒரு 15% ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஃபண்டில் நம்ம போட்டோன்னா நடக்குது. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், சார் 15%ங்கிறது எப்படி சார் சொல்கிறீங்க, பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் 7-7.5% தானே தராங்க, நீங்கள் கிட்டத்தட்ட டபுள் சொல்கிறீங்களே, இது நடக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 10 வருடங்கள் ரெக்கார்டை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய 26 ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ரிட்டர்ன் குறைந்தபட்ச ரிட்டர்ன் 16% இருக்குது, அதிகபட்ச ரிட்டர்ன் 28% இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஹையர் ரிஸ்க் இருக்கக்கூடிய மிட் கேப் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச ரிட்டர்ன் 15% இருக்குது, அதிகபட்ச ரிட்டர்ன் 24% வந்திருக்கு. லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேயும் 16% தாராளமாக கிடைக்குது. நான் இது சொல்கிறது கடந்த 10 வருடங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ 16லேருந்து 28% கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் 15%ங்கிறது தாராளமாக நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்குது. அதனால் நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் 10,000 ரூபாய் எஸ்ஐபி மாதம் கடந்த 5 வருஷம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தார். மொத்தம் அவர் கட்டுனது 6 லட்சம். அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூவில் 9 லட்சம் ரூபாய் இருக்குது. அவர் என்கிட்ட உடனே கேட்டார், சார் ப்ராஃபிட்டில் தானே 3 லட்சம் இருக்குது, நான் இந்த 3 லட்சத்தை இமீடியட்டாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இதுக்கு ஒரு பேக் டெஸ்டட் ஹோம் ஒர்க் நான் ஒன்று பண்ணி பார்த்தேன். அதாவது எவ்ரி 5 இயர்ஸ் 6 லட்சம் போடுறாரு, 9 லட்சம் ப்ராஃபிட் இருக்குது, 3 லட்சத்தை எடுத்துடுறாரு. இந்த மாதிரி எடுத்து போடுறாருன்னு ஒரு 20 வருஷத்து டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் அவர் கட்டினது 24 லட்சம் கட்டியிருப்பார். இந்த பணத்தை எடுத்தது போக 34 லட்சம் அவர் ப்ராஃபிட்டாக எடுத்திருந்திருப்பார். ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 10 லட்சம். மாறாக ஒரு 20 வருஷத்து கோல் அப்படின்னு ஒன்று செட் பண்ணிவிட்டு அதே 10,000 ரூபாய் எஸ்ஐபியை 20 வருஷம் அவர் தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்பவே முடியாது. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா அவருக்கு கிடச்சிருக்கும். 34 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் ரூபா ப்ராஃபிட் எடுத்தது போக 34 லட்சம் எங்கே இருக்குது, 1.5 கோடி ரூபா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 1.5 கோடி ரூபாயிலிருந்து அவர் பென்ஷனாக அவர் விட்ரா பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட கிட்டத்தட்ட மாதத்துக்கு 60,000 to 75,000 ரூபா லைஃப் லாங் பென்ஷன் அவர் எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
ஸோ இதன் மூலமாக நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கோலை மனசில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸு அதை பெட்டராகவே அவங்க அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபண்டு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அந்த ஃபண்டில் நம்ம கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் நம்மளுக்கு அதிகமான யூனிட்ஸை தரும். அந்த அதிகமான யூனிட்ஸு மார்க்கெட்டு திரும்பவும் மேலே போகும் பொழுது உங்களுக்கு அதிகமான லாபத்தை தரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கிட்டத்தட்ட இதையும் தங்கத்தையும் நான் நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன். தங்கம் வந்து விலை குறைவாக இருக்கும்போது எல்லோரும் வந்து வாங்குவாங்க. இன்றைக்கி தங்கம் வந்து 7400 கிட்ட இருக்குது. இதே தங்கம் வந்து 7000 போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கத்தோட பர்ச்சேஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் 400 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. இதே ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் கடைபிடிக்கணும். என்னோடய ஃபண்ட் வேல்யூ குறைஞ்சிருந்தாலும் என்ஏவி நான் 100 வாங்கியிருக்கேன், என்ஏவி 90 வந்துருச்சுன்னா இந்த 10 இறக்கத்தை நான் ஏதாவது ஒரு தருணத்தில் யூஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கிடைக்கிறது கூடும். நீண்ட கால தொலைநோக்கு பார்வையில் நம்ம பார்த்தோம், ஒரு லாங்கர் கோலில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்த்தோன்னா இந்த 10 இறங்கின யூனிட்டில் நான் அக்குமுலேட் பண்ணினது எனக்கு காம்பவுண்டிங் ஆகி மிகப்பெரிய லெவலில் கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த நெப்போலியன் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெப்போலியன் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு நெப்போலியன் வந்து போகும்போது ஒரு பிரிட்ஜை தாண்டி போவாங்க. தாண்டி போன உடனே அந்த பிரிட்ஜை வந்து எரிச்சு விட்டுருவார் அப்படின்னு சொல்லி நம்ம சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். எதுக்காக அதை எரிச்சு விட்றாரு? போருக்கு போனவங்க வேறு வழியே கிடையாது, போரிட்டு ஒன்று ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும், இந்த 2 நோக்கத்தோடு மட்டும்தான் போவாங்க. பிரிட்ஜுன்னு ஒன்று இருந்ததுன்னு திரும்ப ஓடி வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதை தான் நெப்போலியன் வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கோலை நோக்கி பண்ணும்போது இதே நெப்போலியன் வேயை தான் உபயோகிக்கணும். நீங்கள் ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் குழந்தையோடைய படிப்பாக இருக்கலாம், இல்லை குழந்தையோடைய கல்யாணமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம். இது மாதிரி எந்த கோலை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அதை நோக்கி தான் நீங்கள் சேமிப்பு தொடர்ந்து வரணும். உங்களுக்கு நடுவில் ஏதாவது பண தேவைகள் வந்ததுன்னா அப்போ இதை பற்றி இருக்கிறத மறந்துட்டு நம்ம அடுத்து வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோன்னாலே வேறு ஏதாவது ஒரு வழி தோணும். மாறாக எல்லாரும் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, இதில் நான் ஒரு 3 லட்சம் வச்சுருக்கேன், இதை நான் உடனே என்ன பண்ணிடுறேன், இதை எடுத்துகிட்டு இப்பொழுதுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற பணத்துலேருந்து இப்போ நிறைய லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு வந்துருச்சு. நீங்கள் ஒரு லோன் கூட அதில் வாங்கிட்டு அந்த ஏற்படக்கூடிய செலவுகளை நீங்கள் சமாளிச்சுக்கலாம். இப்படி பண்ணினீங்க அப்படின்னா லோன் எடுக்கும் பொழுது லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம கட்டினா போதும். ஆனால் நம்மளோட யூனிட்ஸு அப்படியே இருக்கும். மார்க்கெட்டு திரும்பி ஏறும் பொழுது நம்மளுக்கு அந்த ஏற்றம் நம்மளுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். நம்ம விற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம திரும்பவும் அந்த விற்ற இடத்துலேருந்து தான் திரும்பவும் நம்ம வாங்குகிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டை ப்ளக்இன் பண்ணி நம்ம விளையாடுற மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள் கோலில் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது தான் மிக சரியாக இருக்கும். கோல் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வந்து 1 கோடி ரூபா சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் லட்சாதிபதினு சொன்னால் 10 லட்ச ரூபா இருந்தாலே அவர் மிகப்பெரிய ஆள். இன்றைக்கி ஆனால் 1 கோடி ரூபா இருந்தாலே நம்மளுக்கு போதுமான செலவுகள் ஆகிறதில்ல. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பாலிசி ஒன்று எங்கள் அப்பா போட்டு கொடுத்தாங்க. 20 வருஷம் கட்டி முடிச்சுட்டு 1 லட்ச ரூபா பாலிசி இன்றைக்கி வரும்பொழுது பார்த்தா அந்த 1 லட்ச ரூபா பாலிசியை வச்சு என்னால் ஒரு பைக்கு கூட வாங்க முடியல. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 1 லட்ச ரூபா பணம் எனக்கு மிகப்பெரியதாக தெரிஞ்சது. அதுக்கு கட்டின பிரீமியத்தை 1 லட்சத்தை நோக்கி நான் கட்டிக்கிட்டு இருந்ததுனால இன்றைக்கி அந்த 1 லட்சம் எந்த விதத்துலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை. இதே மாதிரி ஒரு 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் சிந்திச்சிட்டு இருக்காங்க. இந்த 1 கோடியை நோக்கி நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்னு வெறும் 3700 ரூபாய் எஸ்ஐபியை ஒரு 25 வருஷம் நீங்கள் போட்டுட்டு வந்தாலே 1 கோடி ரூபாயை அடைஞ்சிடலாம். இல்லை 3700 என்னால் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா 1700 ருபீஸை 1700 ரூபாயை 10% ஸ்டெப்அப் எஸ்ஐபியில் போட்டிங்கன்னாலே நீங்கள் 25 வருஷத்தில் அடைஞ்சிடலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் கோலை ஒரு 20 வருஷமாக நீங்கள் மாற்றுறீங்கன்னு வச்சுக்குவோம். 20 வருஷமாக மாற்றுற பட்சத்தில் நீங்கள் 7500 ரூபா ரெகுலர் எஸ்ஐபியோ இல்லைன்னா 4000 ரூபா ஸ்டெப்அப் எஸ்ஐபியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் 20 வருஷத்தில் கோலை அட்டைன் பண்ணிடலாம். 15 வருஷத்தில் நீங்கள் 1 கோடி ரூபா சேர்க்கணுன்னா 15000 ரூபா சேர்க்கணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோக்களில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ கோடீஸ்வரர் ஆகிறது தான் உங்களோட லட்சியமாக இருக்கணும். அந்த லட்சியத்தை
நிறைவேற்றுவதற்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் ஒரே வழி அப்படிங்கிறது நிச்சயம். மீண்டும் இன்னொரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பணமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.